வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தவுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக அண்ணாமலை அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இடையே இணையதளத்தில் போர் நடைபெற்றதை நாம் பார்த்திருப்போம். கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி என்று 2 நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருந்தது. மேலும் பிரதமர் மோடி அவர்களை ஒருமையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து திமுகவிற்கு வந்துவிட்டது என்றே கூறலாம். யாருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டும் என்பதில் திமுகவினருக்கு இன்னமும் அவர்களுக்கு ஞானம் இல்லை என்றே கூறலாம். ஏனென்றால் பொதுமேடையில் ஏற்கனவே சனாதன பிரச்சனையை பற்றி பேசி கடந்த சில வருடங்களாக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தோல்வி அடைவதற்கு உதயநிதியே ஒரு காரணமாக இருந்தார். பாஜகவினர்கள் உதயநிதி பேசியதை மொழிபெயர்ப்பு செய்து இந்தியா கூட்டணி நம்மளை ஒடுக்குகிறது என்று அதை வைத்தே பிரச்சாரம் செய்து வடமாநிலங்களில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பிரதமர் மோடி அவர்களை ஒருமையில் பேசி அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்களை என்ன செய்துவிட முடியும், வீட்டிற்குள் வந்துவிட முடியுமா என்று மேடையிலேயே பேசியுள்ளார். தற்பொழுதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனைத்து தகவல்களும் சென்றுவிட்டது. முதலாவதாகவே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த விசாரணை அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக ஒட்டுமொத்தமாக திமுகவின் மற்ற அமைச்சர்கள் வீட்டிலும் சோதனைகளை நடத்தலாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்களை தனிப்பட்ட முறையில் நடத்தி வருகிறார். அந்த நிறுவனங்கள் அனைத்துமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் பெயரில் வைக்கவில்லை, ஆங்கிலத்தில் தான் வைத்துள்ளார். அதற்கான ஆதாரங்களை நாம் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நாம் பார்க்கத்தான் போகிறோம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, கோபாலபுர குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, அரசியலை வெற்றியடைவதற்கு தமிழை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் மொழியே ஆங்கிலமாகவும் ஹிந்தியாகவும் பிற மொழிகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களது குடும்பம் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக இளைஞர்களும் ஏழை மாணவர்களும் மட்டும்தான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் கற்றுக்கொண்டு 3வது மொழி கற்றுக்கொள்வதனால் என்ன தவறு ஆகப் போகிறது என்பதுதான் இங்கு மிக முக்கியமான கேள்வியாக அமைகிறது. ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மலையாளம் கற்றுக்கொள்ளட்டும், 3வது மொழி என்ன மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாமே, இதில் என்ன ஹிந்தி திணிப்பு இருக்கிறது என்ற கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள் கூறியதற்கு பதிலாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேண்டுமானாலும் சோதனைகள் நடத்தி பார்க்கட்டும், உங்களது மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று உதயநிதி வாய்க்கு வந்ததை கூறிவிட்டார். இன்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட உள்ளது.